வணக்கம் நண்பர்களே. இந்த தொடரில் நாம் சிந்துபாத்தின் சாகசங்களும் அதிசயத்தீவும் பற்றி பார்க்கப் போகிறோம். சிந்துபாத்தின் சாகசங்கள். அறிமுகம். பண்டைய பாக்தாத் நகரம். சூரிய அஸ்தமனத்தில் மின்னும் பாக்தாத் நகரின் கோபுரங்கள் மற்றும் பரபரப்பான துறைமுகம். முன்னொரு காலத்தில் அழகிய பாக்தாத் நகரத்தில் சிந்துபாத் என்ற துணிச்சலான இளைஞன் வாழ்ந்து வந்தான். சிந்துபாத்தின் குணம். சிந்துபாத் ஒரு வரைபடத்தை கையில் வைத்துக்கொண்டு கடலை பார்த்தபடி நிற்கிறான். அவனுக்கு நிலத்தில் வாழ்வதை விட கடல் கடந்த மர்மங்களை அறிவதிலும் சாகசங்கள் செய்வதிலுமே அதிக ஆர்வம் இருந்தது. சிந்துபாத் நண்பர்கள். அறிமுகம். சுராயா. கப்பல் தளத்தில் சுராயா தனது வாளைச் சுழற்றி பயிற்சி செய்கிறாள். அவனுடன் அவனது உற்ற நண்பர்கள் இருந்தனர். முதல் நபர் சுராயா, போர்க்கலையில் சிறந்த வீரமங்கை. நண்பன் ஹக்கீம். கப்பல் சமையலையில் ஹக்கீம் ஒரு பெரிய பழத்தை சாப்பிட்டபடி சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஹக்கீம் நகைச்சுவை உணர்வு மிக்கவன், எப்போதும் உணவின் மீது பிரியம் கொண்டவன். குவாக் பூனை. கப்பல் பாய்மரம். கருப்பு நிற குவாக் பூனையானது கண்களை உருட்டி ஆபத்தை மோப்பம் பிடிக்கிறது. மர்மமானது குவாக் பூனை. இது சாதாரண பூனை அல்ல. ஆபத்து வரும்போது குவாக் என்று கத்தி எச்சரிக்கும் புத்திசாலி பூனை. கப்பல் புறப்படுதல். நண்பர்கள் அனைவரும் இணைந்து பாய்மரத்தை உயர்த்துகிறார்கள். கப்பல் மெல்ல நகர்கிறது. இவர்கள் அனைவரும் இணைந்து காணாத தேசங்களை காணவும் ஆபத்துகளை வெல்லவும் தங்களது பெரும் கடல் பயணத்தை தொடங்கினர். பெருங்கடல். முடிவில்லா அலைகள். அந்த அலைகளுக்கிடையில் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே சிக்கிக் கொண்டிருந்தார்கள் சிந்துபாதும் அவன் நண்பர்களும். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது நம்பிக்கை, துணிச்சல் மற்றும் எதிர்பாராத அபாயங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் சாகசத்தின் தொடக்கம். சிந்துபாத்தின் சாகசங்கள். எபிசோட் 1. அசையும் தீவு.